ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி ஒரு மாறுபட்ட ஒரு வீடியோ நீங்கள் அப்லோடு பண்ணுறோம். பேச்சுலர் குக்கிங். இது வந்து விஜயதசமி ஃபங்க்ஷன், தசரா ஃபங்க்ஷன், நானி ஈடியுடைய ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் யாம் வடா. இது ஈஸியாக செய்யலாம், யார் வேணால் செய்யலாம். என் நண்பருக்கு அவர் கேட்டதுனால இதை கொடுக்குறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? பிஃபோர் தட், சப்ஸ்கிரைப் our YouTube channel NANI Video. Press bell icon for getting continuous notification of our video. Give a like, comment, share to your friends. Keep supporting us. Yes, today is a different video we uploaded. So that is elephant foot yam. அதாவது சேனைக்கிழங்கிலிருந்து ஒரு இது எப்படி தயாரிக்கிறது, ஒரு டிஷ் ஒன்று தயாரிக்கிறோம். அதாவது இந்த சேனைக்கிழங்கு சாப்பிட்றோம் நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னா, கொலஸ்ட்ரால் கம்மியாயிரும், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்து கரெக்டாக பண்ணிடும், ஆன்டி கோயாகுலண்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட், கேன்சர் ப்ரிவென்ஷன் பண்ணுது, டயபிட்டிஸ் சரி பண்ணுது, மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷனை கொடுக்குது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, அப்புறம் விமன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இதெல்லாம் முக்கியமானது இருக்கிறனால தான் இதை சூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் இது சாப்பிட்டோம்னா பூஸ்ட் இம்யூனிட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான். ஸோ ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் செலக்டட். டுடே இஸ் தி எலிஃபெண்ட் யாம். ஸோ எலிஃபெண்ட் யாம் ரொம்ப இஸ் அ ஹெல்த்தி ஃபுட். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எலிஃபெண்ட் யாம் வாங்கிட்டு வந்து சுத்தம் இது மாதிரி கட் பண்ணிக்கங்க, பீஸாக கட் பண்ணிக்கங்க, ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு ஸ்மால் பீஸ் மேக் ஏ ஸ்மால் பீஸ் அண்ட் புட் இட் இன் தி வாட்டர். ஒரே மாதிரி ஈவன் சைஸாக இருக்கணும், ஈவன் சைஸ், அண்ட் புட் இட் இன் தி வாட்டர் ஃபார் சோக்கிங். இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு லிமிட்டாக இது மட்டும் எடுத்துகிட்டு அதில் யூ கேன் கோ ஃபார் டெஸ்டிங். தென் ஆஃப்டர்வேர்ட்ஸ் யூ கேன் கோ ஃபார் பல்க். ஓகேவா? அப்போ முடிச்சதுக்கப்புறம் அது நல்லா க்ளீனாக ரின்ஸ் பண்ணுங்கள் வாட்டரில். வாட்டர் சோக் பண்ணிவிட்டு ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சீவ் வச்சு ஃபில்ட்ரு பண்ணுங்கள். நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஸ்மால் ஆனியன் வேணும், ஜிஞ்சர் வேணும், சின்னமன் வேணும், க்ளவ் வேணும், பப்பி சீடு வேணும், ட்ரை சில்லி வேணும், கார்லிக் வேணும், அந்த ஃபெனல் வேணும், சின்ன வெங்காயம் வேணும், இஞ்சி வேணும், பட்டை வேணும், கிராம்பு வேணும், கசகசா வேணும், சோம்பு வேணும், ட்ரை சில்லி வேணும், அப்புறம் நமக்கு பூண்டு வேணும். இதெல்லாம் நமக்கு முக்கியமானது. இது இருந்தால் தான் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். எல்லாமே நியூட்ரிட்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் இது. அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ரெடியாக போகலாம். இப்போ அந்த நீங்கள் கட் பண்ணி வச்சிங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு எக்ஸப்ட் ஸ்மால் ஆனியன், அது ஆனியன் விட்டுட்டு மற்றெல்லாம் மிக்சியில் போட்டுங்க. எக்ஸப்ட் ஸ்மால் ஆனியன் மிக்சியில் போட்டோம். இப்போ மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது வைக்கிறோம், ஃபஸ்ட்டு டேர்ன் வைக்கிறோம். தென் வி கேன் கோ ஃபார் செகண்ட். கொஞ்சம் சுற்றுறதுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குதா, அது நெசசரி வாட்டர். வி ஆட் நெசசரி வாட்டர். தேவையான அளவு மட்டும் வாட்டர் போட்டு நிறையா போட்டுறாதீங்க. நமக்கு வந்து செமி சாலிடாக இருக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து மிக்சியில் பாருங்கள், இப்போ தேர்ட் இது போயிட்டேன். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சா, ரைட், ஓகே. சும்மா ரொம்பவும் ஸ்பீடாக போகக்கூடாது. இப்போ எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், இது மாதிரி செமி சாலிடாக இருக்கணும். அப்போ நம்ம வி கேன் ரிமூவ் ஃப்ரம் தி மிக்ஸி ஜார். இது இங்கே வச்சுருக்கிற பாருங்க, ரைட். இது கூட நம்ம என்ன போடணும், வாட் ஆர் திங்ஸ் வி ஹாவ் டு ஆட். கோரியண்டர் லீஃப் போடணும், தென் க்ரீன் லீவ்ஸ், கோரியண்டர் லீஃப், க்ரீன் லீவ்ஸ், இந்த ரெண்டும் போட்டு நெசசரி அமௌண்ட், ரைட். அண்ட் ஸ்மால் ஆனியன் அங்கே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்மால் ஆனியன் இதை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது எதையே இந்த யாம் இதையே அந்த இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம், ரைட்டுங்களா? இப்போ மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நமக்கு எப்படி வாட் ஆர் த நெசசரி அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதான் இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுக்குள்ளே ஸ்டவ் ரெடி பண்ணணும். இதான் ஸ்டவ் ரெடியாக இருக்குது. அதில் வந்து நமக்கு வாட் ஆர் தி திங்ஸ் வி நீட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது இருக்குது. இந்த ஸ்டவ்வில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். இப்போ இது சிம்மில் வைங்க, சிம்மில் வேணால் இப்போ பெருசாகவே வைங்க, அப்போ தான் உங்களுக்கு இதாக இருக்கும். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட் ஆயில், இது வந்து பீனட் ஆயில் நம்ம சொல்லலாம். அந்த ஆயில் அதில் வந்து ரொம்பவும் போட்டுறாதீங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன், இதான் ஆயில். ஸோ த ஆயில் கண்டென்ட் வாட் ஐ ஆடட், தி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த ஆயில் ஒன்லி யூ ஆடட் இன்சைட், ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணால் அந்த மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா, அந்த மிக்ஸ் பண்ணிடுதேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எப்படி வடை போடணுமோ அந்த மாதிரி இதான் மேக் இட் a ball. யூ மேக் ஏ பால், ஒரு உருண்டையாக பந்து மாதிரி உருண்டையாக அந்த லட்டு பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டையாக போட்டு வைக்கணும், சரிங்களா? போட்டு வச்சதுக்கப்புறம் இப்போ அது ஆயிலை நம்ம போடணும்.
ஒன்றா போடணும். நம்ம உடனே ஆயில் வந்து பாயில் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று இது கிரவுண்ட் ஆயில் இஸ் வெரி குட் ஆயில், மரச்செக்கு எண்ணெய் தான் இது. இப்போ வந்து அதில் போடுறோம், ஏன்னா அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வேண்டி போடுறோம். இந்த வடையை பாருங்கள், ஒரு 1 or 2 பீஸ் போட்டதுக்கப்புறம் தென் we can make it for 4 or 5 பீஸ் உள்ளே போட்டுக்கிறோம். உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆனதுக்கு பிறகு நம்ம இதை என்ன பண்ணுறோம், அதை அப்படியே நம்ம we can take it. இப்போ பாருங்களேன், இதில் வந்து அப்படியே டர்ன் பண்ணும். ஓரளவுக்கு பாயில் ஆயிடுச்சு, தென் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம், டர்ன் பண்ணோம். இதை டர்ன் பண்ணி இன்னும் ரவுண்டு போடுறோம். போட்டால் ஓரளவுக்கு கொதிக்க வச்சிடும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றனால பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோஃபெராசிஸ் அப்படிங்கிற நோய் வராமல் அது தடுக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது, மினரல் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, ரைபோஃப்ளவின் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயரன் இருக்குது, தயமின் இருக்குது, நிக்கோட்டின் எல்லாம் இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ சாப்பிட போகலாம். யாம் வடை ரெடி, கம் அண்ட் ஈட். ஏன்னா நானி யூடியை வந்து ஒரு நியூட்ரிஷன் ரிலேட்டட் ஒரு வீடியோ கொடுக்கணும்னு சொன்னதுனால நம்ம இது கொடுக்குறோம். இட் இஸ் எ வெரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ஃபுட். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ஃபுட் இஸ் அவர் மோட்டோ ஆஃப் நானி EDU. இட் இஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேச்சுலராக இருக்கிறோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி விஜயதசமி அன்றைக்கி இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். வணக்கம், நன்றி. NANI EDU